என்ன குழந்தைகளா, நல்லியக்கோடன் கதையின் தொடர்ச்சியை சொல்லட்டுமா? நீங்க ரெடிதான? அந்த பாணன் தன் வறுமையை பாடி முடித்ததும் நல்லியக்கோடன் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. உன் கவலைகள் இன்றுடன் முடிந்தன பாணா என்று கூறி தன் கைகளாலேயே அவனுக்கு உணவை பரிமாறினான். பொதுவாக மன்னர்கள் உயரத்தில் அமர்ந்து உத்தரவிடுவார்கள். ஆனால் நல்லியக்கோடன் பாணர்களோடு அமர்ந்து உண்டு மகிழ்ந்தான். அவன் கொடுத்த பரிசுகள் சாதாரணமானவை அல்ல. யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கலைப்பொருட்கள், பொன்னாலான ஆபரணங்கள் என அள்ளிக் கொடுத்தான். ஆனால் அந்த பாணன் வியந்தது அவன் கொடுத்த பொருளை பார்த்தல்ல, அவனிடமிருந்த பண்பை பார்த்துதான். சிறுபாணாற்றுப்படை என்கிற நூலில் புலவர் நல்லூர் நத்தத்தனார் இதைப்பற்றி மிக அழகாக சொல்கிறார். வில்வித்தையில் வல்லவனாகவும் போர்க்களத்தில் வீரனாகவும் இருந்த அதே நல்லியக்கோடன் புலவர்களின் முன்னே மிக மென்மையானவனாக ஒரு குழந்தையைப் போல மாறினான். அவன் ஆண்ட ஓய்மாநாடு, திண்டிவனம் கிடங்கில் பகுதி, அப்போது கலைகளின் இருப்பிடமாகத் திகழ்ந்தது. அவன் ஒருமுறை பகைவர்களால் சூழப்பட்டபோது கூட தன் தர்மத்தை கைவிடவில்லை. வீரமும் ஈரமும், அதாவது கருணை, நாணயத்தின் இரு பக்கங்கள் போல அவனிடம் இருந்தன. கடைசியாக ஒரு விஷயம் குழந்தைகளே, நல்லியக்கோடன் வாழ்ந்த காலம் முடிந்து பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றும் அவன் பெயர் நிலைத்திருக்க காரணம் அவன் செய்த போர் அல்ல, அவன் செய்த தர்மம்தான். ஒரு அரசன் என்பவன் மக்களுக்காகவே வாழ வேண்டும் என்பதற்கு அவன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த கதையை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். பெரியவர்களிடம் மரியாதை, கலைகளிடம் அன்பு, எளியவர்களிடம் கருணை, இதுவே நல்லியக்கோடன் நமக்கு சொல்லும் பாடம். என்ன குழந்தைகளே, நீங்களும் அவனைப் போல மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்களாக வளர்வீர்கள்தானே? அப்புறம் குழந்தைகளே, அந்த பாணன் பரிசுகளை பெற்றுக்கொண்டு ஊருக்கு திரும்பும்போது என்ன நடந்தது தெரியுமா? தாத்தா மர்மமாக பார்க்கிறார். வழியில் மற்றொரு கலைஞர்களின் கூட்டம் வறுமையால் வாடிப்போய்க் கொண்டிருந்தது. அதைக் கண்ட பாணன் தன்னிடமிருந்த புற்காசுகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். இதைக் கேட்ட நல்லியக்கோடன் கோபப்படவில்லை, மாறாக மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். என் மக்களும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்களே என்று பெருமைப்பட்டான். நல்லியக்கோடனின் நாட்டில் பசி என்பது மருந்துக்கும் கிடையாது. அவனது கோட்டை கதவுகள் எப்போதும் திறந்துதான் இருக்கும். யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் வந்து உதவி கேட்கலாம். ஒருமுறை ஒரு வயதான புலவர் அரண்மனை வாயிலில் வந்து நின்றார். அவருக்கு காது சற்று மந்தம். காவலர்கள் அவரை தடுத்தபோது நல்லியக்கோடன் ஓடி வந்து அப்புலவரை தழுவிக்கொண்டான். கல்வி கற்றவர்களை காப்பது என் கடமை என்று கூறி அப்புலவருக்கு விலை உயர்ந்த பட்டாடைகளை வழங்கினான். போர் என்று வரும்போது அவனது வாள் மின்னல் போல சுழலும். ஆனால் ஒரு கவிஞரின் பாட்டு என்று வரும்போது அவனது இதயம் மெழுகு போல உருகும். அந்த அளவுக்கு அவன் ஒரு கலை ரசிகன். சிறுபாணாற்றுப்படை சொல்லும் இன்னொரு செய்தி என்னவென்றால், நல்லியக்கோடன் ஒருபோதும் தான் செய்த உதவியை வெளியில் சொல்லிக் கொள்ள மாட்டான். இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியக்கூடாது என்பார்களல்லவா? அப்படி மறைமுகமாக எத்தனையோ பள்ளிக்கூடங்களையும் மருத்துவ சாலைகளையும் அவன் அமைத்துக் கொடுத்தான். குழந்தைகளே, இதோ பாருங்கள், இன்றும் அவன் புகழ் பாடி நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் என்றால் அதற்கு அவனது நல்ல உள்ளம் மட்டும்தான் காரணம். வெறும் பணத்தை மட்டும் சேர்த்தால் யாரும் நம்மை நினைக்க மாட்டார்கள். நல்லியக்கோடனைப் போல அன்பை சேர்த்தால் நாம் இல்லாதபோதும் நம் பெயர் இந்த மண்ணில் நிலைத்திருக்கும். என்ன குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நீங்களும் அந்த மன்னனைப் போல தமிழையும் மற்றவர்களுக்கு உதவும் பண்பையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். புரிகிறதா? குட். சரி சரி, நேரமாச்சு. மீதி கதையை நாளைக்கு சொல்றேன். இங்க பாருங்க, இந்த கதை உண்மை சம்பவம். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் இந்த கதை உடனே உங்களுக்கு கிடைக்கும். அத்தோட பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க.